ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று திமுக கூட்டணி தலைவர்களில் ஒருவரான தொல் திருமாவளவன் முன்வைத்த கோரிக்கை குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் பேட்டியளித்துள்ளார். விளக்கம் என்னவென்று சொல்லாதவர்கள் அவர்கள் எல்லாமே இன்னும் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஆட்சியை பிடிப்பதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்லும் போது, பல வருடங்களாக ஆட்சி அரசியல் செய்து வரும் ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுடைய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் சொல்வது ஒன்றும் தவறல்ல. இருக்கின்ற கட்சிகள் எல்லோருக்குமே, ஏன் நம்மளுடைய சீமான் அவர்களுக்கும் கூட அந்த ஆசை இருக்கின்றது. சீமானுடைய ஆசையை பார்த்தால் பக்கத்திலே கேரளா கொடுத்தா கூட அவர் வாங்கிக்கொள்வார், ஓட்டு போட்டால் அந்த கூட வாங்கிக்குவார். ஆகவே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் இருப்பது நியாயம்தான். நீங்கள் ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ எதுவாக இருந்தாலும் பவர் கையிலே அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே திருமாவளவன் சொல்லியது ஒன்றும் பெரிய தவறாக நான் நினைக்கவில்லை. பட் அது கண்டிப்பாக 226 சாத்தியமாகாது என்று எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் வருகின்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஆட்சியை யார் பிடிப்பது என்பதை விட மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மத வெறியாளர்களை பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கின்றோம். அதே போல் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலேயும் மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதிலே தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்கங்கள் அதில் தான் குறியாக இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய முதல் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.